இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களே பசங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைமுறைக்காக தாங்க இந்த வீடியோ நான் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஒரு முதலாளிக்கு அடியில் வேலை செய்யணும் மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலையில் போயிடணும் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு மேலே உள்ள மேலதிகாரி உங்களை ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துருவாங்க. அதுவும் போக ஒரு கம்பெனிக்கே நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்களை ஓனரு ரத்தத்தை உறிஞ்சு எடுத்துருவாங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு சொந்த தொழிலாக பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு உங்களோட உழைப்பை போட்டிங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா அதோட 20 ரூபா வரும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக தொழில் பண்ணுங்கள். இப்போ தான் இப்போ பேங்க்ல நம்ம பிஸ்னஸ்க்குன்னு லோன் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. உங்கள் உழைப்பை போட 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 நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேலே வரலாம். தயவு செய்து இப்படி ஒருத்தங்கிட்ட போய் மேலதிகாரி கீழே வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு உழைப்புக்கு உள்ள அந்த மரியாதை அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது. ஒரு கம்பெனிலையும் போய் அந்த இடத்துல வேலை செஞ்சோம்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த உழைப்புக்குள்ள ஊதியமும் கிடைக்காது, அந்த மரியாதையும் கிடைக்காது. தயவு செய்து சொல்கிறேன், நிறையா பேர் இன்னி வார பசங்க படிக்கிற பையன் பிள்ளைங்க சொந்த தொழில் பண்ணுங்கள். அது உங்கள் லைஃபுக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். நீங்களே முதலாளி, நீங்களே ராஜா, நீங்களே மந்திரி. அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா செட்டில் ஆகலாம். ஆனால் வேலைக்கு மட்டும் போகணும் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னோட அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு 100 ரூபா வேலை செய்வோம். அதில் 100 ரூபாய்க்கு அது வேல்யூவேஷன் பண்ணுங்க, 1000 ரூபாய்க்கு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதில் 10 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அந்த வேலையை நம்ம முடிச்ச மாதிரிலாம் இருக்காது. மேலதிகாரி முடிச்சு வேலை சம்பளத்தை ஏசி ரூம்ல உட்காந்துருப்பாங்க. அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம நாயா சுத்துவோம். அதுக்கெல்லாம் அதோட வேல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. அது இந்த பெண்கள் வேலைக்கு போறோமா, சரியான சிரமங்க. உண்மையிலே பெண்கள் வேலைக்கு போனா குடும்பத்தையும் பார்க்கணும், அங்கேயும் பார்க்கணும். ஆடாடா, தயவு செய்து வேலைக்கு போகாதீங்க. நல்லா ஜாலியா இருங்க முதல்ல பெண்கள். சரிங்களா? லைஃப்ல கல்யாணம் மேரேஜுக்குள்ள போயிட்டு வேலைக்கு போயிலாம் சீரழியாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்.